வாழ்க வளமுடன். இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓவர் நைட்டில் வந்துடாது. அதே மாதிரி இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, நாம் வந்து இப்போ நான் கோவப்படலை, நான் ஒரு 4 நாளாக கோவப்படாமல் இருந்துச்சு, நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து மனசுக்குள்ளேயே இருக்கும், இன்னும் அதிகமாக வரும். இது எப்படின்னா, நம்மை நாமே கவனிப்பது. நம்ம மனசு எந்த இடத்துல எப்படி மாறுது, அதாவது மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு அருட்தந்தை சொல்கிறாங்க. அப்போ வந்து குழந்தைங்களும் அதே மாதிரி தானே, இது பண்ணாதன்னு சொல்ல சொல்ல அதை தான் அவங்க அதிகம் பண்ணுவாங்க. அதே போல தான் நம்ம மனசும். ஸோ எப்பயுமே அந்த குழந்தைய எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம மனதையும் பார்க்கணும். அதே போல் அந்த மனதை அறிய நினைத்தால் அடங்கும். எந்த இடத்துல எந்த நேரத்தில் அது எப்படி நடக்குது, நாம் தான் அதை பழக்கி வச்சுருக்கோம். இப்போ அந்த பழக்கத்தை மாற்றப் போகிறோம். அப்போ அந்த பழக்கம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு மழை தண்ணீர் வந்து மழை தண்ணீர் போய் அங்கே ஒரு பாதை ஃபார்ம் ஆகிருக்கும். அது மழை தண்ணீர் பள்ளமான இடத்துல தான் போகும். ஸோ அப்போ ஒரு பாதை ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதே பாதையில் திரும்பி போகும். நம்ம ஒரு தோட்டம் போட்டிருக்கோம், தண்ணி அங்கே போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதை விட பள்ளமாக ஒரு சைடை நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னாக்கா, மண்ணை வெட்டி விட்டோம்னா தண்ணி அந்த பாதையில் போக ஆரம்பிக்கும். அதே போல தான் நம்ம பாதையை இப்போ மாற்றப் போகிறோம். நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில் தான் அந்த துடுப்பு இருக்கணும். பயணம் அப்போ சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாற்றம் எப்படி வந்திருக்குன்னு நாம் சொல்கிறது கிடையாது, அது நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதாவது இந்த உடல் நலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பதிவுகள் இருக்குது அப்படின்னா அது எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னா, இது ரெண்டும் இல்லாத மனிதனே கிடையாது. உடல் குறைகள், உடல் நோய்கள், அடுத்தது வந்து வாழ்க்கை சிக்கல்கள், இது ரெண்டும். ஸோ இந்த உடல் நோய்கள், வாழ்க்கை சிக்கல்கள், இது ரெண்டும் வந்து முன்னேற்றம் நமக்கு தெரியும். உடல் நோய்களே ஆகட்டும், வாழ்க்கை சிக்கல்களே ஆகட்டும், முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நம்மளுக்கு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோம், நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அதில் பிரதிபலிக்கும், நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இதுதான் மாற்றம் அப்படிங்கிறதோட விளக்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து என்னுடன் பயணிங்கள். நாம் குருவின் வழியில் ஒன்றாக பயணிப்போம். வாழ்க வளமுடன்.